எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை 81வது பிரவச்சனம். இதுதான் கடைசி. இந்த பிரவச்சனத்தை அவ சொல்றா. ராமாஜி இன்னும் சொல்லியிருந்தா இல்லையா, அப்போ அவ சொல்றா, துறை வேறு செய்தேனோ பகவரை போலே அப்படிங்கிறா. இதுல இது என்னன்னா, பகவர்ன்றது யாருன்னா, அவர் பயங்கர வைஷ்ணவ பக்தர். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தவர். திருவேந்திபுரத்துல இருந்து அந்த வைஷ்ணவ கைங்கரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கார். திருவேந்திபுரத்துல இன்னைக்கு ஒரு மலை இருக்கு, ஔஷத மலைன்னு, சின்ன மலை. அதுல மேல அயக்கிரிவர், தேசிகன் வழிபட்ட அயக்கிரிவர் இருக்கு, சன்னதி இருக்கு. அதே மாதிரி தேசிகன் அங்கிருந்து அங்க வாழ்ந்திருக்கார் கொஞ்ச நாள். அதுக்காக அவர் நித்திய கைங்கரியங்கள்லாம் பண்றதுக்காக ஒரு கிணறே வெட்டியிருக்கார். அந்த கிணறு இன்னும் இருக்கு. இப்ப போனா கூட, நானும் ரங்கநாதன் போனப்ப அந்த கிணத்தை பார்த்துட்டு வந்தோம். நான் நாராயணன்லாம் போனப்போ கூட அந்த கிணறு இருக்கிற வீட்டை காமிச்சேன். நாராயணனுக்கு கிணத்தை பார்க்க முடியல, வந்துட்டோம். நான் நிறைய தரம் பார்த்துருக்கேன். இந்த ராமானுஜர் வீட்டில் ஒரு கிணறு இருக்காங்க. அதான் அது அந்த மாதிரி அந்த அந்த திருவேந்திபுரத்துல இவர் வசிச்சுட்டு இருக்கார். அந்த இவர் பிராமணர். ஒரு பிராமணன் பிராமணன்றது இல்லை, இவர் கர்மாக்கள் இருக்குன்றதுக்காக பிராமணன் சொல்றேன். பிராமணனா இருந்தான்னு இல்லை, பிராமணன் இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்த 80 பேர்ல எத்தனை பேர் பிராமணா? பிராமணான்றதே ரொம்ப கம்மி தான். இது எல்லாம் ஒரு மண்பூ செய்தேனோ ஒன்று சொல்லுவாளே, அது மாதிரி 41வது பிரவச்சனம். அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? அவெல்லாம் எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்த வேலையும் சேர்த்து தான் சொல்கிறா இந்த இடத்துல. இவர் சொல்கிறது எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து தான் சொல்கிறார். ஆனால் இவர் பிராமணன். இவருடைய நித்திய கர்மான்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் செய்யணும். அதை கடில ஆத்தக்கரையில் போய் செய்வார். எப்பயுமே கடில ஆத்தக்கரையில் போய் இவர் அந்த பிராமண கர்மான்றது, பிராமணர்கள் சாதாரணமாக இருக்கிறா கர்மாக்கள் பண்ணலன்னா அது இப்போ ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பிராமணன் கர்மாக்கள் செய்யலைன்னா அது மிகப்பெரிய தப்பு. அவனை பாழுங்கடத்தில் தள்ளணும், அவன் நரகத்துக்கு தான் போகணும். நான் பிராமணனுக்குன்னு விதிக்கப்பட்ட விதிமுறைகள் அது. நித்திய கர்மாக்களை அவள் செய்யணும். அதே மாதிரி பிராமணன் உஞ்ச விருத்தின்னு தான் அவள் செய்யணும். அவள் தனியாக சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கூடாது. பிராமணால் சொல்கிறாளே, பிராமணால் அவளோட குலத்தொழில் என்னன்னா உஞ்ச விருத்தி தான். உஞ்ச விருத்தின்றது என்ன தெரியுமா? 7 வீட்டில் தான் பிச்சை எடுக்கணும். விடிய காத்தால எழுந்து போய் 7 வீட்டில் பிச்சை எடுக்கணும். அந்த 7 வீட்டில் பிச்சை யாராவது ஒருத்தர் இல்லைன்ட்டாள்னா அதோட திரும்பி வந்துடணும். அது வரைக்கும் கிடைச்சது என்னவோ அதுதான், இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. அது மாதிரி ஒரு வீட்டு வாசலில் பிச்சைக்கு நிற்கிறது ஒரு பசுமாடு கறக்கிற நேரம், அவ்வளோ நேரம் நிற்கலாம். அதுக்கு மேலே நிற்கக்கூடாது. அதுக்கு மேலே நின்று பிச்சை எடுக்கக்கூடாது, வந்துடணும். அதே மாதிரி அந்த சன்னியாசிகள் ஒரு ராத்திரி தங்கின இடத்துல இன்னொரு ராத்திரி தங்கக்கூடாது. 2வது நாள் ராத்திரி அங்கே தங்கக்கூடாது. 2வது நாள் ராத்திரி தங்கத்துக்கு வேற இடத்துக்கு போயிடணும். நாடோடியாக தான் இருக்கணும். அவள் சன்னியாசிகள் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. இது மாதிரிலாம் இருக்குது, நிறைய இருக்குது. பிராமணாளுக்கு நியமனங்கள் நிறையா இருக்குது, சன்னியாசிகளுக்கு நிறையா நியமனங்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. பிராமணனோட குலத்தொழிலே உஞ்ச விருத்தி தான். அதை வச்சு தான் சம்பாதிச்சு கொண்டோம். அன்னைக்கு சாப்பிட்டது போக மீதி இருந்ததுன்னா சமைச்சுட்டா அதை இருக்கிற காக்கை அது இது மற்ற உயிரினங்களுக்கு சேர்த்துடணும். வச்சுக்கூடாது. வச்சுட்டு மறுநாள் சாப்பிடலான்னு பண்ணவே கூடாது, கொடுத்துடணும். உணவு பொருளாகவே மிச்சமாயிடுச்சுன்னா ஒருத்தர் வீட்டில் போய் கொஞ்சம் விருத்தி கேட்குற ஒரு மூட்டை அரிசியை கொடுத்துறான்னு வைங்க, அதை என்ன பண்ண முடியும்? இவர் அரைப்படி அரிசி, இவர் காப்படி அரிசி எடுத்து சமைப்பார், அவ்வளோதான். மீதி இருக்கும் இல்லையா, அதை அப்படியே எடுத்து அந்த ஊர் ஜனங்களுக்கு தானமாக கொடுத்துடணும். ஊர் ஜனங்களுக்கு கொடுத்துடணும். ஊரில் தர்மசத்திரம் இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் கொடுத்துடணும். அது மாதிரி தான் பண்ண வழி. இந்த அரிசியை மறுநாளைக்கு வச்சு போன்னு பண்ணவே கூடாது அவன். அதுதான் நீதி. இப்போ இருக்கான்னு கேட்காதீங்க. இப்போ இருக்கிறதுன்றதெல்லாம் நிறையா மாறி போச்சு, அது வேற. அந்த மாதிரி பண்ணணும். அது மாதிரி கர்மாக்களை பண்ணணும். இவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அந்த காலத்தில் என்னென்னா உடம்புல உழைப்பு இருந்தது நிறையா. இது மாதிரி எல்லாம் எழுந்து போய் கேட்டேன். அதனால தொப்பை இல்லை, உடம்பு வெயிட் இல்லை, வியாதி கிடையாது மனுஷாளுக்கு. அந்த வியாதியெல்லாம் இல்லாமல் இருந்தது காரணம் இவ எழுந்து நடமாடி போய் உஞ்ச விருத்தி எடுத்து எல்லா இடத்துலையும் பிச்சை எடுத்து அந்த மாதிரி பண்ணுறதுனால தான். பிராமணர்கள் கர்மாக்களை செய்யறதுன்றது அதே மாதிரி தான். கர்மாக்கள் பொதுவாக இருக்குது. சாதாரண காத்தால் 4 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும் கர்மா செய்கிறவங்களாம் இருக்கா. எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், அது மாதிரியே பண்ணுவார். ஜெகநாதன் பேர், அவர் பேர். எங்கள் வீட்டில் இருந்தார். எங்கள் வீட்டில் இருந்து இப்போ ஒரு பூஜை பண்ணுவாரோ அவ்வளோ நேரம் பண்ணுவார். அப்போ எல்லாம் எனக்கு அது ஒரு என்ன இவர் வேலை பெரிய தொந்தரவாக இருக்குன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது அவளுக்கு அதெல்லாம் ஒரு மனசில் ஈடுபாடு. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஈடுபாட்டோடு செய்யணும். பெருமாளுக்கு பண்ணுறது அனுஷ்டானங்கள்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது மாதிரி இவர் அந்த நித்திய அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு அங்கே திருவேந்திபுரத்தில் கெடிலம்னு ஒரு ஆறு இருக்குது பக்கத்தில். அந்த கெடில ஆத்தங்கரையை போய் பண்ணுவாள்.
இந்த கெடில ஆத்தங்கரையில் போய் இப்போ அது பண்ணும்போது இவர் என்ன பண்ணுவார், மற்றவாள்லாம் பண்ணிட்டு இருப்பா, இவர் தனியாக போய் பண்ணுவார். ஏன்னா அது இவ பார்க்குற வாழ்க்கையில் இவர்னு இவர் மட்டும் தனியாக போய் பண்ணுறாரேன்னு இருக்கும். அதை ஒரு நாள் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கவே கேட்டுருவார், நீங்கள் என்ன நீங்கள் மட்டும் தனியாக போய் பண்ணுறீங்களே அப்படின்னு. அப்பா அவர் சொல்லுவார், நான் தனியாக போய் பண்ணணுன்ட்டு பண்ணல, நீங்கள்லாம் சீக்கிரம் பண்ணிட்டு கிளம்பிடுவீங்க, என்னை பார்த்துட்டு உங்களால் உட்கார மாதிரி நிற்கிற மாதிரி ஆகிடுமோனுமோ, ரெண்டாவது நீங்கள் சீக்கிரம் பண்ணிட்டு போகிறத பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப லேட் ஆகும் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஏதோ சீக்கிரம் முடிச்சுட்டு போகிற மாதிரி உங்களுக்கு குற்ற உணர்வு வந்துடக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. நான் 11 மணி வரைக்கும் பண்ணுவேன், எனக்கு அந்த துறை நீங்கள் பண்ணுற துறையில் நான் பண்ணேன்னா எனக்கு சரியாக வராது, நான் ரொம்ப நேரம் பண்ணுவேன், அதனால தான் நான் வேறு துறைக்கு போயிடுறேன்னு சொல்கிறார் இவர். துறை வேறு செய்தேனோ பகவரை போலேன்றாரு. இந்த பகவர்ன்றவர் அதுதான் சொல்கிறார் அந்த அன்னூத்தர் கேட்டதுக்கு. அது மாதிரி நான் வந்து நேரங்காலம் தெரியாத பெருமாளை வந்து பெருமாளுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேனா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே, நான் ஒரு சாதாரண ஆள், சாதாரண மோர் விற்கிற பொம்பளை, என்ன போய் இது மாதிரி சொல்கிறீங்களேன்னுவா. அது மாதிரி அவள் கேட்பா. ராமானுஜர் என்ன அதுதான் இந்த வார்த்தை, இந்த பிரவேசனத்துக்கு அதான் கடைசி பிரவேசனத்துக்கு துறைவேறு செய்தவரோ பகவரை போலன்னா, பகவரன்ற வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்காரர். அவர் திருவேந்திபுரத்தில் இருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட நித்திய அனுஷ்டானங்களை பண்ண போகும்போது கரையில் கேட்குறார், வேற துறையில் உட்காந்துட்டு அவர் பண்ணுவார். அதைத்தான் இவர் சொல்கிறார். அவரை மாதிரி நான் வந்து நேரங்காலம் தெரியாத பெருமாளுக்கு நித்தியானுஷ்டானத்தை பண்ணிட்டு இருந்தேனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அந்த மாதிரி சொல்கிறேன். அதைத்தான் இங்கே சொல்கிறேன், துறைவேறு செய்தவனும் பகவரை போலேன்னு. இதெல்லாம் முடிஞ்சவொடனே ராமானுஜன் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ அருமையாக எல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ரொம்ப பசிக்கிறது, உங்கள் வீட்டில் சாதம் போடணுன்னு. இவளா எல்லாத்தையும் மூட்டையெல்லாம் கட்டிட்டு வந்துட்டவே ஒரு அடியார் வந்து சாதம்னு கேட்கும்போது எனக்கு பசிக்கிறது சாதம் போடுன்னு கேட்கும்போது என்ன பண்ணுறது, சரி வாங்குவோன்னு வீட்டுக்கு கூட்டின்னு போவான். இவரோட வீட்டுக்கு அவளோட வீட்டுக்கு கூட்டின்னு போவான். அடியார்கள்லாம் சாதம் கேட்டால் போடணும். அடியார் வந்து பசின்னு கேட்டால், சாதாரணமாக பசின்னு யாராவது கேட்டாலே போடணும். அடியார்கள் வந்து கேட்குறாங்கன்னா கேட்கவே வேண்டாம், போடணும். அதுக்காக இவன் போகிறான் வீட்டுக்கு போனோன்னா வீட்டில் இருக்கிறத எடுத்து போடுறான். இது இல்லை, நீ எனக்கு தனியாக நீ தளிகை பண்ணி போடுவோம், கையால் தளிகை பண்ணி எனக்கு போடுன்னுவார். போடுன உடனே இவளுக்கு வந்து நம்மளும் சாதாரண ஒரு ஒன்றுமே இல்லாத முன்னாடி நம்மளை வந்து ஒரு தளிகை பண்ணி போட சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் ஆச்சாரியன் கேட்குறார், யாரோ ஒரு சன்னியாசி கேட்குறார், நம்ம பண்ணி போடணுன்ட்டு எல்லாம் பண்ணி போடுறான். பண்ணி சாதம்லாம் பண்ணி போட்டு அந்த நித்திய அனுஷ்டானத்தில் அந்த சாதத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் இருக்குது. அதை சொல்லும்போது யார் போட்டு யார் சாப்பிட்றான்றதை சொல்லணும். அவர் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லிடுறான் நான் யாருன்றத. ராமானுஜர் தன்னை சொல்கிறார், ராமானுஜன் ஆகிய நான் திருக்கோளூர் பெண் பிள்ளைகிட்ட சாதத்தை சாப்பிட போகிறேன் இப்போ அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அவளுக்கு தூக்கி வாரி போடுவோம், இவர் தான் ராமானுஜரான்னு. அப்படியே அவன் நில வளைஞ்சு போயிடுவான். ராமானுஜன்றது நீங்கள் தானா, நான் யாரோ நினச்சிருந்தேன், எனக்கு யாருன்னு தெரியலையே, அவரை பார்க்கணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேனே, அவர் வந்து எங்கள் வீட்டில் சாதம் சாப்பிட்டாரு, ராமானுஜர் வந்து எங்கள் வீட்டில் சாதம் சாப்பிட்டா, வெளியே போய் ஊரெல்லாம் போய் தவண்டை அடிக்கிறான், எல்லாரையும் கூப்பிட்றான், எங்கள் பாருங்க ராமானுஜர் வந்திருக்காரு, எங்கள் வீட்டில் வந்து சாதம் சாப்பிட்டார், நான் தள்ளி பண்ணி போட்டதை சாப்பிட்டார் அப்படின்னுவா. அவர் இது பண்ணிட்டு அப்புறம் அவளை வந்து என்ன பண்ணுவார், ராமானுஜர் கூப்பிட்டு ஆசுவாசப்படுத்தி, நான் ராமானுஜர் நான் தான், நான் உன் வீட்டுக்கு வந்தது வந்து உனக்கு வந்து அருளத்துக்கு தான், எனக்கு பெருமாள் இங்கே அனுப்பியிருக்கா போட்டிருக்கு, உன்னை அருளத்துக்கு தான், அதனால உன்னை வந்து நான் என்னோட அடியாராக ஏற்றுக்கிறேன். ராமானுஜர் வந்து 3 பெண்களை அடியாராக ஏற்றுக்கிறேன். இவ ஒன்று, திருக்கோளூர் பெண் பிள்ளை ஒன்று, அதே மாதிரி அந்த இவரோட குரத்தாளோட ஒய்ஃப் ஆண்டாள், அதுக்கப்புறம் உரங்காவலிதாசனோட ஒய்ஃப் ஒத்திருந்தா தங்கம்மாள்னு, இவ 3 பேரையும் இவர் வந்து சிஷ்யனாக ஏற்றுக்கிறார். ராமானுஜர் அதாவது ஒரு சன்னியாசிகள் கூட்டத்தில் 3 பொம்மநாட்டிகளை வச்சுட்டு இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது தெரியும். 3 பொம்மநாட்டிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவளை காப்பாற்றி அவளை வச்சுக்கணும் இல்லையா. அவளை அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து சன்னியாசம் கொடுத்து அப்போ சேர்த்துட்டு புரட்சி செஞ்சவர் ராமானுஜர் தான். ராமானுஜர் செஞ்ச எத்தனையோ புரட்சியில் இதுவும் ஒன்று. இன்னைக்கு கோவிலில் எல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்றாலே, பிராமணர்களை தவிர யாரும் எல்லாம் இப்போ போய் இவர் பண்ணார் அப்படின்னு சொல்கிறா. விஸ்வநாதர்னு மதுரையில் ஒரு வக்கீல் பண்ணார் அப்படின்னு சொல்கிறா. அப்போதான் காந்தி வந்தான்னு சொன்னார், அதெல்லாம் தான் பண்ணார் தான். ஆனால் இதே விஷயத்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் பண்ணியிருக்காரு. ராமானுஜர் வந்து மேல்கோட்டை கோவிலில் எல்லாரையும் கூப்பிட்டு போயிருக்காரு. உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு போய் கட்டி கோயிலை பூஜை பண்ணி, கோயிலை கட்டின வாழையெல்லாம் உள்ளே கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் வந்து மரியாதை பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாரும் வரலாம், எல்லாரும் போகலாம் அந்த கோயிலுக்குன்ற மாதிரி பண்ணி எவ்வளோ பண்ணினார் அவர் வந்து அந்த குளம் வெட்டினதெல்லாம் நான்காம் கூட வச்சுருந்தா குளம் வெட்டினார். குளம் வெட்டி அந்த குளத்து தண்ணியை ஜனங்கள்லாம் யூஸ் பண்ணுன்ட்டு பண்ண அவளுக்கு அதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்தார். அது மாதிரி ராமானுஜர் பண்ணது எத்தனையோ. ராமானுஜர் அதே மாதிரி இதுவும் ராமானுஜர் பண்ண ஒரு ரெவல்யூஷன்.
இது ஒரு ராமானுஜர் வந்து ஆக்சுவலாக அந்த காலத்தில் ரேஷனலிஸ்ட், ஞாபகம் வச்சுக்கணும். அந்த காலத்து ரேஷனலிஸ்ட் ராமானுஜர் தான். இப்போதான் இவன் முற்போக்கு சிந்தனைன்னு சொல்கிறாளே, அப்பயே அவருக்கு அந்த முற்போக்கு சிந்தனை இருந்ததுனால தான் அவர் எல்லாரையும் ஒன்றா மதிச்சார். யாரும் ராமானுஜர் வந்து கோவப்பட்டே கிடையாது, கோவமே கிடையாது, சாப்தீகம், சாந்தமே உருவானவர். அந்த மாதிரி இப்போ இருந்து அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணார். ஆமாம், அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையை பண்ணிக்கிறார். திருக்கோளூர் பெண் பிள்ளையை வந்து அவர் 81 கதைகளை சொல்லிட்டு நான் ஒன்றுமே இல்லைன்றாலே அவன் திருக்கோளூர் பெண் பிள்ளைகிட்ட அவர் சொல்கிறார், உன்னை சிஷியனா அடையிறதுக்கு உன்னை வந்து நான் என்னோட அடியாரை ஏற்றுக்கிறேன், உன்னை சிஷியனா அடையிறதுக்கு நான் தான் தவம் பண்ணிக்கணும். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவளா இருக்கியே நீ. ஒரு சாதாரண மோர் விற்கிற பொம்னாட்டிக்கே திருக்கோளூரில் இவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்குன்னா மற்ற வாழ்க்கெல்லாம் எப்படி? நீ போகலாமா இந்த ஊரை விட்டு? நீ போகவே கூடாது, நீ இந்த ஊரில் இருக்கணும், நீ மற்ற வாழ்க்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கணும். மற்ற வாழ்க்கெல்லாம் இந்த ஊரில் இந்த கதைகளை எல்லாம் சொல்லி உன்னோட உன்னோட பெண் பிள்ளை ரகசியம் நீ சொன்னியே 81 கதை, இந்த கதையை ஊர் ஜனங்களுக்கெல்லாம் சொல்லி அவளை எல்லாம் நீ வந்து நல்வழிப்படுத்தணும், அவளை எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக மாற்றணும், அவளுக்கெல்லாம் இந்த கதைகளை எல்லாம் சொல்லணும்னு சொல்லி அவளையும் ஒரு அடியாரை ஏற்றுட்டு அவளை அடியாராக்கிட்டு போகிறார். அவர் சாப்பிட்ட பிரசாதத்தை வந்து அவளுக்கு கொடுக்குறார். அதான் அடியாருக்கு தான் இப்போ உச்சிஷ்டன்னு அது பேர். அவர் சாப்பிட்டு போன மிச்சம் இருக்கு பார்த்தியா, அந்த இலையை கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம், அந்த இலையில இருக்கிறத கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம். இன்றைக்கும் கோயில்களில் உச்சிஷ்டம்னு நம்ம மடத்துக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, ராமானுஜர் ஆச்சாரியன் மடத்துக்கு போனோம்னா உச்சிஷ்டம்னு கொண்டு சேர்ப்பா. அது என்னென்னா அவர் சாப்பிட்டு வச்ச மீதி, அந்த ஆச்சாரியன் சாப்பிட்டு வச்ச மீதி, அந்த அந்த எச்சில் இருக்கு இல்லையா, அதை வந்து நமக்கு கொஞ்சம் சேர்ப்பா. அது சேர்க்கறது உச்சிஷ்டம். அது வந்து அது கிடைக்கிறதுக்கே பெரிய தவம் பண்ணிக்கணும். இந்த ஆச்சாரியனோட உச்சிஷ்டம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப தவம் பண்ணிக்கணும். அது மாதிரி அதை போடுவா முதல்ல. அதே மாதிரி ராமானுஜர் வந்து தன்னுடைய பாதங்களை வந்து அவர் தலைமையில் வைப்பார். அதேமாதிரி தன்னுடைய பாதங்களை கழுவி அந்த தீர்த்தத்தை பிரசாதமாக கொடுப்பார். அவளுக்கு எல்லாம் பண்ணுவார். அவளை வந்து ஒரு அடியாருக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி அவளை தன்னுடைய அடியாராக மாற்றிட்டுருவார். அது மாதிரி அப்புறம் அவள் கொஞ்ச நாள் இருக்கா, அவளுக்கு வந்து மோட்சத்தையும் கொடுக்குறார். அவளோட காலம் முடிஞ்ச உடனே அவளுக்கு மோட்சத்தை கொடுத்து அவளுக்கு நேராக மோட்சம் அடைகிறதுக்கு வழியும் பண்ணுறார் ராமானுஜர். ஆக இந்த மாதிரி முடியறது. இன்னையோட 81 பிரவச்சனம் முடிஞ்சிருது. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியன்றது இதுதான். இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ஒரு திருக்கோளூரில் பிறந்த திருக்கோளூர்ன்றது ஒரு சின்ன கிராமம். இப்பயே அது சின்ன கிராமம் தான். அப்போ எப்படி இருந்திருக்கும்? அப்போ இன்னும் ரொம்ப மோசம், பட்டிக்காடாக இருந்திருக்கும். அந்த பட்டிக்காட்டில் ஒரு சாதாரண மோர் விற்கிற சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, அவள் வந்து ஒரு இவ்வளவு கதைகளை சொல்கிறான்னா அப்போ எவ்வளவோ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவள் எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய ஆளவ. அவள் வந்து அவளை வந்து எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவளா இருக்கா. ஒரு சாதாரண மோர் விற்கிற பொண்ணுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, நான் மற்ற ஆளுக்கெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கும் பார்த்துக்குவோம். அந்த மாதிரி திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியன்றது இந்த அவள் சொன்ன 81 பிரவச்சனம். அந்த 81 பிரவச்சனத்தையே நீ எல்லாருக்கும் சொல்லுன்றார் இவர். சொல்லுன்னு அவளுக்கு அடியாராக கொடுத்து அவளுக்கு தீட்சையும் கொடுக்குறார். தீட்சை கொடுத்து அவளை வந்து தன்னுடைய அடியாராக மாற்றிக்கிறார். அவரும் அவர் வந்து ராமானுஜர் தான் தங்கிட்ட இவ்வளோ நாள் கதை கேட்டுருந்தோடனே அவளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே விக்கிச்சு போயிட்டு ஸ்டன்னாகி நின்றுடுறான், அப்படியே நின்றுடுறான். அந்த மாதிரி அவன் சொன்னதில் என்ன இல்லை, அவன் சொன்னதில் எதுவும் இல்லை, எந்த ஜாதியும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, சின்னவா பெரியவான்ற வித்தியாசங்கள்லாம் இல்லை. அவன் சொன்னது யாரோட பெருமையை எப்போ சொல்லணுமோ அப்போ கரெக்டாக சொன்னான். அது மாதிரி பராசரப்பட்ட கதையை சொல்கிறா, ராமானுஜரோட கதையே சொல்கிறா. எத்தனை கதைகள் அவள் சொன்னது, எத்தனை விஸ்வாமித்திரோட கதையை சொல்கிறா. அது மாதிரி எல்லா கதைகளையும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு அதெல்லாம் சொன்னவன். அப்படிப்பட்ட அந்த ஒரு திருக்கோளூர் பெண் பிள்ளையோட அந்த ரகசியங்களை சொல்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்து வச்சுருந்துருக்கு. நான் இதை சொல்லி முடிச்சுட்டேன். இதை கேட்டவங்க நீங்கள் எத்தனை பேர் கேட்டீங்களோ தெரியல. கேட்டவங்களுக்கெல்லாம் இதனுடைய புண்ணியங்கள் வந்து சேரும். எல்லாரும் கேளுங்க. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியன்றது அவ்வளோ உத்தமமானது. இன்றைக்கும் வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியன்றது கிரந்தங்களில் ஒன்றா வச்சு இன்றைக்கும் பாதுகாக்கிறா, இன்றைக்கும் இது பண்ணுறான். அதை எல்லாரும் சொல்கிறா. இன்றைக்கும் திருக்கோளூரில் வந்து அதை எழுதியே போட்டிருக்கா. திருக்கோளூர் நானும் ரங்கநாதன் போனப்போ அதை பார்த்தோம். ஒரு போர்டில் எழுதி போட்டிருக்கா. எங்களுக்கு அவசரமாக கோயிலில் சாத்த போகிறா, அந்த நேரத்தில் போனப்போ ஓடி போய் பார்த்தப்ப அந்த போர்டில் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 81 எழுதி போட்டிருக்கா. அப்போ இன்னும் அங்கே இருக்கிறது எல்லாம் இருக்கு இல்லையா அந்த கோவிலில். அந்த மாதிரி அந்த 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 பெருமாள் கோவிலில் அவர் பேர் இன்னும் இருக்குது. திருக்கோளூர் பெண் பிள்ளைன்றது சாதாரண பெண் இல்லை. அவள் வந்து ரொம்ப ஞானி, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன். ஒரு சாதாரண பெண்ணே அந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் அப்படி இருந்திருக்காள்னா அப்போ மற்றவாள்லாம் எப்படி இருந்திருப்பாள் பார்த்துக்கோ. ஒரு பெண்ணு ஆண்றது வேறு. ஆண்களை வந்து வெளியில் எல்லாம் போவான் வருவா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண்ணு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற ஒரு பெண்ணு வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு மோர் விற்கிற பொண்ணு அதுவும். ஆக இந்த கதையை இந்த இவரோட 81 பிரவச்சனத்தையும்
சொன்ன எனக்கு முதல்ல வந்து ஏதோ ஒரு பெருமாளோட கிருபை இருந்ததுனால தான் என்னால் சொல்ல முடியுது. இதை கேட்டவங்க உங்களுக்கும் அந்த கிருபை இருந்ததுனால தான் கேட்க முடியுது. எல்லாரும் கேளுங்க. கேட்டு எல்லாரும் அந்த அவரோட பிரயோஜனத்தை இப்போ மனப்பாடம் பண்ணுவோம். 81 பிரயோஜனத்தையும் மனப்பாடம் பண்ணுவோம். இன்னும் நானே பண்ணல. ஆனால் அதை பண்ணுவோம், அது நல்லது. அதை வந்து அந்த பிரயோஜனத்தை 81 பிரயோஜனத்தையும் நான் சொல்லுவேன். ஆனால் லைனாக எனக்கு சொல்ல வராது, அந்த மனப்பாடமாக வராது. அது மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு எல்லாரும் சொல்லுங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இதோட திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 81 பிரயோஜனம் முடிகிறது. தேங்க்யூ.